என்னென்ன போட்டிருக்குன்னு நான் சொல்லிடுறேன். 2 ஷீல்டு யூஸ் பண்ணியிருக்கோம். பேக் டைல்வுட் ஷீல்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்பர் பிளேட்டு, பிரேக் ஷூ, சைன்ஸ் ப்ராக்கெட்டு, 2 வீல் ரிம்மு, 2 டயரு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் டயரு, 2 வீல் ஃபோக்ஸ் பின்னி இருக்கும். ஃபோக்ஸ் பின்னி வித் பிரேக் ஷூ ஃப்ரண்ட்டில் மாட்டிருக்கும். டிஸ்க் கேலிபர் செட்டு ஃப்ரண்ட்டில் மாட்டிருக்கும். டிஸ்க் பிளேட் போட்டிருக்கும். ஃப்ரண்ட்டு ஃபுல் டிஸ்க் அசம்பிளியே வாங்கி போட்டிருக்கோம். உங்கள் வண்டியில் பழசுன்னு பார்த்தீங்கன்னா அண்டர் பெல்லி, ஃப்ரண்ட் மர்காடு வித் வைசர், ஃப்ரண்ட் வைசர் இது மட்டும் தான் இருந்தது. அப்புறம் டேங்க் பர்ச்சேஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஸ்டே பெண்ட் எடுத்திருக்கோம். அப்புறம் ஃப்ரேமும் பெண்ட் எடுத்திருக்கோம். ஃபுல் ஃப்ரேமும் பெண்ட் எடுத்திருக்கோம். பிளேட்டிங் போட்டிருக்கோம். நிக்கல் போட்டிருக்கோம். 2 சென்டர் கேஸ் பர்ச்சேஸ் பண்ணி போட்டிருக்கோம். சிலிண்டர் கிட் பர்ச்சேஸ் பண்ணி போட்டிருக்கோம் வித் அன்ஸ்லீவ்டு பிளாக். ஓகேங்களா? கிளச் பிளேட் போட்டிருக்கோம். பேரிங் கிட்டு, ஆயில் சீல் கிட்டு, ஸ்டீல் பிளேட்டு எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கு இதில். அதே போல் ஆர்பிஎம் கிட்டு வாங்கி போட்டிருக்கோம். ஒரிஜினல் அதில் ஆர்பிஎம் கேஸ்லேயே ஹோல்ஸ் இருக்குது. அதனால் இருக்கிற கேபிள் வாங்கி பல்லு வரம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். 2 மீட்ரு ஸ்பீடா மீட்ரு, ஆர்பிஎம் மீட்ரு, சென்டர் ஃபைலைட் பாக்ஸு, லாக் செட்டு புதுசு போட்டிருக்கோம். ஹேண்டில் பேர் புதுசு போட்டிருக்கோம். ஹேண்டில் பேர் டாப் லைட் புஷ் போட்டிருக்கோம். சரிங்களா? அப்புறம் லெஃப்ட் சைட் சுவிட்ச் யூஸ் பண்ணியிருக்கோம். யோக் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டு டிஸ்க்கு எம்சி கிட் யூஸ் பண்ணியிருக்கோம். 2 வீல் பேரிங், ஃப்ரண்ட் வீல் பேரிங், பேக் வீல் பேரிங் 2 வீல் பேரிங்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆயில் பம்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் சீட் கவரு, சீட்டு ஃபோம் போட்டு பண்ணியிருக்கோம். டேங்க் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். 2 TL டேங்க் வாங்கியிருக்கோம். சிடிஏ வாங்கியிருக்கோம். மெயின் சிடிஏ வாங்கியிருக்கோம். அப்புறம் வந்து கேபிள்ஸ், கிளச் கேபிள், ஃப்ரண்ட் பிரேக் கேபிள், ஆக்சிலேட்டர் கேபிள், இந்த ஓஸ், டிஸ்க் ஓஸ் அது பர்ச்சேஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ ஆர்என் பேட்டரி, அப்புறம் இண்டிகேட்டர், பஸர், ஃப்ளாஷர், அப்புறம் ஃப்ரண்ட் ஃபோர்க் காது, அப்புறம் ஃபுல் செட்டு. ஆமாம், இது ஃபுல் செட்டு. அது மோனோகிராம்ஸு, மோனோகிராம் கிளாம்ப்பு, ரிஃப்ளெக்டர் கிளாம்ப்ஸு எல்லா கிளாம்ப்ஸும் வாங்கி போட்டிருக்கோம். இல்லாத ஐட்டமே இல்லை. குட்டர்ஸ்லேருந்து எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக வாங்கி போட்டிருக்கோம். அதாவது நான் 90% ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி போட்டிருக்கோம். மீதி எல்லாம் அதர் ஸ்பேர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி போட்டிருக்கோம். அதாவது அதர் பிராண்ட்ஸ். எனக்கு கிடைக்காத பட்சத்துக்கு ரொம்ப நம்ம ட்ரை பண்ண கிடைக்காத 2 சாக்கப்ஸரும் புதுசு தான் போட்டிருக்கோம். பேக் சாக்கப்ஸர் புதுசு தான் போட்டிருக்கோம். வித் இந்த கேரியர் ஸ்ப்ளெண்டரோட கேரியர் ஆல்டர் பண்ணியிருக்கோம். ஏன்னா அண்ணனுக்கு மேரேஜ் ஆச்சு. ஸோ அதனால் கேட்டிருந்தாரு. ஸோ அதனால் போட்டிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல். அடுத்தது மெயின் வந்து இந்த லாக் கிடைக்காது. இந்த லாக்கும் வாங்கி போட்டிருக்கோம். சீட் லாக் 90% பொருள் இதில் வந்து நம்ம புதுசு தான் போட்டிருக்கோம். ஆமாம், ஏன்னா இதில் எதுவுமே இல்லாமல் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு சென்டர் கேஸை உடஞ்சி ஃபுல்லாக இதுவாக இருந்து சென்டர் கேஸ் பர்ச்சேஸ் பண்ணி எல்லாமே போட்டிருக்கோம். எவ்வளோ பில் ஆகிடுச்சு? 73,000 ஆயிடுச்சு. 73,000. ஓகே, பக்காவா இல்லை அதிகமாக ஆயிடுச்சு? அதான் நான் திருச்சியில் நாங்கள் ஒரு இடத்துல கேட்டிருந்தோம். அவங்க தான் வண்டியை பார்க்காம 1.5 லட்ச ரூபா சொல்கிறாங்க. ஓகே, அது மாதிரி சென்னையில் கேட்டாங்க 1.30. வண்டியை பார்த்து ஏதாவது சொன்னாங்கன்னா பரவாயில்ல. அவங்க பார்க்காமலே இவ்வளோ தூரம் சொல்கிறப்ப நாங்கள் வந்து இது இல்லை. ஆனால் உங்கள்கிட்ட வந்து உங்கள் வீடியோ பார்த்து நம்பிக்கை இல்லாமல் தான் வந்தோம். அதை எடுத்தோன்னா சொல்லியிருந்தேன். பெஸ்ட்டாக இருக்கிறது சீப்பாக பெஸ்ட்டாக இருக்காதுன்ற மாதிரி நாங்கள் சொல்லியிருந்தேன். ஏன்னா இவர் தான் அடிக்கடி சொல்லிட்டு இருந்திருப்பாரு. அதான் சொன்னேன். ஏன்னா என் வண்டியில் அனுபவப்பட்டேன். சென்னையில் கொண்டு போய் நான் நிறைய மெக்கானிக் நல்ல வண்டி எவ்வளோ ரெடி பண்ணியிருக்கீங்க? என் வண்டி 85,000 ரூபாய் ஆயிடுச்சு. 135 நல்லா இருக்கு. நல்ல வண்டி வந்து வேஸ்ட்டு. அதுவும் அதில் ஃபுல்லாக முக்காசி பொருள் அதில் இருந்தது இல்லாமல் அவ்வளோ செலவாயிடுச்சு. இந்த பொருள் முக்காசி பொருள் இல்லை இருந்தாலே நமக்கு 73,000 ஆயிருக்கு. வண்டி எப்படி இருக்கு? ஒரு கீருக்கு எப்படி போகுது வண்டி? ராவுதா இருக்கும், வலிச்சுட்டு போகுது. அப்பா போகுது, தூக்கிட்டு போகுது. இன்சில் பிக்கப் காமிக்குது. இன்சில் பிக்கப், லாங்கு எல்லாமே இருக்கு. சூப்பரா இருக்கா வண்டி? செம்மையா இருக்கு. ரத்தம் மாதிரியே இருக்கா? அந்த சின்ன அந்த நாய்ஸ் கூட இல்லாம இன்ஜின் அவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கு. ஓகே, இன்ஜினுக்கு ஃபுல் கேரண்டி. சரிங்களா? ஆனால் சீஸ் ஆகாம நீங்கள் தான் ஓட்டணும். 2000 கிலோமீட்டர் ஒன்ஸ் ஆயில் மாற்றிடணும். ப்ளஸ் 6000 கிலோமீட்டர் ஒன்ஸ் சர்வீஸ் பண்ணிடணும். அதே போல் செயின் பிரேக்லாம் அப்பப்போ டைட் பண்ணிக்கணும். சரிங்களா? இதுதான் மெயின் கண்டிஷன்ஸு. மெயின்டெனன்ஸ் பண்ணணும் வண்டியை. க்ளீனாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா பக்காவாக இருக்கும். இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸு? வேற ஒன்றும் இல்லைண்ணே. வண்டி நாங்கள் கேட்கறதுக்கு மேலே நீங்கள் பண்ணிருக்கீங்க. இந்த ரிஃப்ளெக்ட் இதெல்லாம் பண்ணிருக்கீங்க. ஓகே, லைட்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக அதெல்லாம் பண்ணிருக்கீங்க. பெயிண்டிங்லாம் வேற லெவலில் இருக்கு. ஏன் டிலே ஆகிடுறது காரணம்னா கொஞ்சம் ஸ்பேர்ஸ்லாம் கொஞ்சம் கிடைக்கல. அதனால ஆர்டர் போட்டு அதர் சைட்டில் அப்படிலாம். அண்ணாண்டு அதர் ஸ்டேட்லாம் நிறைய பேர் ஆள் இருக்காங்க. நம்ம ஃபுல்லாகவே பர்ச்சேஸ் பண்ணி போனாங்க. இந்த டேங்க்லாம் இங்கே ஃபர்ஸ்ட் டேங்க் 15,000 ரூபாய் நம்ம சொன்னாங்க. அப்போ நீங்கள் பார்த்து 7,500 உங்களுக்கு வாங்கி கொடுத்தாங்க. சிலிண்டர் கிட்லாம் நான் ஸ்பேர்ஸ் என்னென்ன ரேட் வருதோ அதெல்லாம் கரெக்டாக ஒவ்வொரு 191 ரூபாய் இருந்தால் கூட ஒரு 1 ரூபா கூட சொல்லி கூட கரெக்டாக அவங்க எக்ஸ்ட்ராலாம் சொல்லிட்டு இந்த போக்குவரத்து சார்ஜ் எல்லாம் நிறைய பேர் அதிலே இது பண்ணிக்குவாங்க. ஆனால் இவ்வளோ தூரம் சென்னைக்கெல்லாம் போயிட்டு பிளேட்டிங்லாம் அவருக்கு கார்லாம் அவரோட ஓன் மணியை போட்டு தான் போயிட்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் ஒரு நாள் கூட அந்த காசு எனக்கு போட்டு விடுங்க இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. அவர் சின்ன கூட நோட் பண்ணி வச்சிருக்காரு. அவரோட டைரியில் போட்டு ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. அவ்வளோ தூரம் செலவு பண்ணியிருக்கோம் வச்சிருக்கோம் ஃபுல்லாகவே நமக்கு கொடுத்துருக்காரு. அவர் பிரேக் லைட் சுவிட்ச், ரெண்டு பட்டர்ஃப்ளை பம்பரு எல்லாமே ஆட் பண்ணி பொருள் போட்டிருக்காங்க. பக்காவா இருக்குண்ணே. சிடிஏ பயங்கரமா இருக்கு. ஆஸ்திரேலியால இருந்து அவர் ஃப்ரெண்டு மூலியமா ஆர்டர் போட்டு இந்த வரைக்கும் வச்சிருக்காங்க. ஆனா நிறைய லாங்குவேஜ் கத்து வச்சிருக்காரு. ஹிந்தி, இங்கிலீஷ் நிறைய இது பயங்கரமா கத்துருக்காங்க. நம்மளுக்கு அந்த இடத்துக்கு ஆள் இருந்தாங்க, அதனால நிறைய கத்துருக்காங்க. வண்டி ஓகே, நம்ம நம்பி விட்டதுக்கு எப்படி தரமா பண்ணிருக்கோம்? 100% 200% செம்மையா இருக்குங்க. ஓகே, ஹாப்பி, ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே, ஊருக்கு கொண்டு போனா எல்லாரும் யார் ரெடி பண்ணாங்க அப்படின்னா திருவண்ணாமலை நம்ம நல்லா கெத்தாவே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரெடி பண்ணி பெஸ்டா இருக்குது. சீப்பா இருக்குது. அதுதான் சொன்ன தப்பு தானே. அது மாதிரி என்னோட நான் அனுபவப்பட்டனால என்ன சொல்ற மாதிரி ஆயிப்போச்சு. என் வண்டி இந்த மாதிரி 80,000 கொடுத்து நான் ஏமாந்துட்டேனே.
அதனால வந்து முக்காசி பொருள் இருந்தும் அது ஒண்ணுமே பண்ண முடியல. இன்னமும் அப்படிதான் இருக்கு. இன்னும் வேலை செய்யற மாதிரி தான் இருக்கு வண்டி. சரி ஓகே. உங்களுக்கு நான் சிலிண்டர் கிட்ட வச்சிருக்கேன், கவலைப்படாதீங்க. சந்தோஷம். சரிங்களா? உங்களுக்கு ஆனா சிலிண்டர் பெயிண்டிங்லாம் சொல்ல முடியாது. எல்லாமே ஹேண்ட் பிரஷ்லயே பண்ணி நிறைய பேர் ஸ்டிக்கர் ஒட்டி பண்ணுவாங்க. ஒரு ஃபுல்லாவே ஹேண்ட் பிரஷ்லயே பண்ணி வேற லெவல்ல கை பண்ணி கட்டிங் ஃபுல்லாவே ஸ்டிக்கர் ஒட்டி அந்த மாதிரி பண்றாங்க. ஃபுல்லாவே நான் அண்ணனோட குருநாதர் பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. சூப்பரா உருவாக்கி இருக்காரு. கத்துக்கிட்டது ஆமா, இது ஆமா. கொஞ்சம் அதெல்லாம். ஆனா இந்த சின்ன கிராமத்துல இருந்து இவ்வளவு தூரம் பண்றாங்கன்னா அதாவது பெரிய 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 கேரேஜ் வச்சு நிறைய ஏமாத்துறாங்க. ஃபுல்லாவே வந்து இன்ஜின் நம்ம சேஸ் மாதிரிலாம் அடிச்சு அந்த மாதிரிலாம் பயங்கரமா ஏமாத்துறாங்க. நாங்களே ஏமாந்து தான் வாங்கியிருக்கோம். ஏன்னா மணப்பாறையில் ஒருத்தர் கொஞ்சம் அவர் காசு நம்ம சூப்பர் வைக்கலாம் வச்சிருக்காப்ல. இருந்தாலும் அவரே வந்து காசுக்காண்டி ஆசைப்பட்டு இவ்வளவு காசு சம்பாதிச்சு என்ன பண்ண போறாங்க? ஒன்னும் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் செலவழிக்க போறாங்க, இல்லைன்னா வேற எதுல செலவழிக்க போறாங்க. ஒருத்தவங்களுக்கு எடுத்துட்டு போனா அவங்க சந்தோஷமா இருக்கணும், வைக்கணும். சிரமப்பட்டது எவ்வளவு மாப்பிள்ள அவ்வளவு தூரம் சிரமப்பட்டு அந்த காசை ரெடி பண்ண 1 மாசம் விடாம வேலைக்கு போய் 40,000 ரெடி பண்ணி அந்த வண்டியை ட்ரீம் பைக் நினைச்சு வாங்குறோம். ஆனா நம்மளோட ஆசை தான் வந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி அவங்க அவ்வளவு வண்டியை வாங்கி அவங்களை நம்மளை ஃபுல்லாவே ஏமாத்துறாங்க. 30,000 ரூபாய்க்கு ஒரு வண்டியை வாங்கி புக்கை ரெடி பண்ணி ஃபுல்லாவே 50,000 60,000 சீப்பா கிடைக்குது அப்படின்ட்டு என்னோட வீடியோஸ்ல எல்லாமே நான் சொல்றது என்ன, இதுக்கு இவ்வளவு செலவு செலவு பண்ணாதீங்க செலவு அப்படின்றாங்க. பண்ணாலும் ஒர்த்து இல்லை அப்படின்ற worth மாதிரி. இல்லைன்னு சொல்றேன். இப்போ ஆமா. இது நாளைக்கே நீங்க எடுத்துன்னு போய் கொடுத்தீங்கன்னா கூட என்ன பண்ணுவாங்க? எவ்வளவுக்கு எடுத்துப்பாங்க? இது எங்க நீங்க ஒரு 3 லட்ச ரூபாய் கேட்பீங்க, 3 லட்ச ரூபாய்க்கு யாராவது ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க ஒத்துக்க மாட்டாங்க. சத்தியமா ஒத்துக்க மாட்டாங்க. ஆமா. ஏன்னா முடிஞ்சிடுச்சு. ஸோ அதனால முடிஞ்சு அதுதான் டூ ஸ்ட்ரோக் எடுக்கிறீங்கன்னா நல்லா பார்த்து நல்ல ஒரு மெக்கானிக் அண்ணன் மாதிரி நல்ல மெக்கானிக்கை பார்த்து நல்ல இதாக எடுங்க. ஏன்னா ஃபுல்லாக வெஞ்சு நம்ம ஜஸ்ட் ஆசையில போய் எடுக்கிறோம். அவங்க எந்த வண்டி போய் தள்ளி விட்றாங்க. நிறைய அண்ணனுக்கே நிறைய பெரிய பெரிய இடத்துல வண்டி வருது. அவங்களே அதனால பார்த்துட்டு சொல்றாரு, இந்த மாதிரி நம்ம சேஸ் நம்மள பார்த்து வாங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நாங்க அந்த மாதிரி ஒரு வண்டி செக் பண்ணி பாக்குறோம், டெம்போ நம்பர் வருது. அவங்க கொஞ்சம் ஃபேமஸானது. அவங்க பார்த்தா திருச்சியில் டெம்போ நம்பர் வருது. அதுக்கும் இந்த பைக்குக்கு என்ன சம்மந்தம் தெரியல. டெம்போ நம்பர்லாம் வருதுண்ணே. ஸோ அதெல்லாம் உங்களோட ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. உங்களோட ரொம்ப அனுபவம் இது பண்ணி சொல்லிட்டீங்க. நாங்களாம் ஒவ்வொரு கூலி வேலைக்கு போய் தானே இதெல்லாம் ஆசைப்பட்டு இதெல்லாம் வாங்குறோம். உண்மையால எல்லாம் ஃபுல்லாக ஏமாத்துறாங்க. நீங்க தான் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு தான் அந்த வண்டியெல்லாம் ஃபுல்லா ஏமாத்திட்டு இருக்கீங்க. ஆமா, புரியுதுங்களா? ஆசை நாங்களும் ஆசையே படக்கூடாதானே. இல்ல ஆசைப்படலாம். ஆனா உங்ககிட்ட தான் பணம். நீங்க எங்கேயாவது வந்து எடுத்துட்டு வரலாம். நீங்க எப்படியா சம்பாதிச்சு வண்டி ரெடி பண்ணி. ஆமா. நான் சொல்ல சரி அட்வான்ஸ் ஏதாவது வாங்கணும்னா எதுவுமே 1 ரூபா கூட வாங்கல. வண்டி ஃபுல்லா பிரிச்சு பார்த்துட்டு ஒவ்வொரு டைமும் பேமெண்ட் நீங்க இவ்வளவு அது மட்டும் தான். வேற எக்ஸ்ட்ரா பேமெண்ட் 1 ரூபா கூட பேங்க் வாங்க போறோம்னா 7,500 சொல்லிட்டு கேட்பீங்க. அதை மட்டும் தான் போட்டுடுவோம். மத்தபடி வேற எதாவது? எந்த ஒரு இதுவுமே இல்லைண்ணே. ஓகே ஓகே. ஆனா நான் 95% பொருள் போட்டுருக்காங்க. ஃபுல்லா புது பொருள் தான். சில டைம்ஸ் எனக்கு டீ செலவு இல்லைனாலும் இவங்க தான் வாங்கணும். அதெல்லாம் நம்ம அண்ணன் தம்பிக்கல அது வருது. இல்ல ஓப்பனா சொல்லிடுறது. ஆனா டீ செலவு இல்லைன்னா கொஞ்சம் சொல்லிடுவாரு, சின்ன டீ செலவுங்க அதெல்லாம் போட்டு விடுங்க, பெட்ரோல் தான் போட்டு விடுவாங்க. மற்றபடி இல்லை. ஓகே, கேஷுவலாக வண்டி ஓட்டுங்க. சரிங்க. ஹெல்மெட்டு சேஃப்டி முக்கியம். எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ் கரண்ட்டில் இருக்குது. வண்டி ஃபுல்லாக கரண்ட்டில் இருக்குது. ஸோ கரண்ட்டில் இருந்தும் வண்டி ரெடி பண்ணி கொடுத்துரும். நான் எதிர்பார்த்த பட்ஜெட்டோட கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப பெரிய பட்ஜெட் பண்ணுறேன். நான் வெளில 1,50,000 ரூபா கட்டல என்ன பண்ணுறது? ஸ்டாக்காகவே 1,50,000 ரூபா. இவ்வளோ தூரம் சேரி கார்டு ஃப்ரெண்டு டிஸ்க்கு ஆல்டர் பண்ணிருக்கேன். அதெல்லாம் போல 2,00,000 ரூபாய் வச்சுட்டு போயிருப்பாங்க. சரி ஓகே, பரவாயில்ல. வேற லெவல் பண்ணியிருக்கீங்க. சத்தியமா. ஓகே, பத்திரமா போங்க. சரிங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பை சொல்லுங்கள். பை.